சைபர் குற்றங்களால் மக்கள் பெருமளவில் பணத்தை இழந்து வருவதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போதைப்பொருள் கடத்தலை தடுக்க காவல்துறை தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இன்னைக்கு ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ஃபாரம், அதாவது தையல் கலை நிபுணர்கள், குறிப்பாக பெண்கள், சுமார் 3000க்கும் மேற்பட்ட தையல் கலை பயிற்சி வகுப்புகள், தையல் கலை, தையல் தொழில் செய்யக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்னைக்கு ஈரோட்டில் கூடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தொழில் சம்பந்தமாக, ஸ்கில் சம்பந்தமாக, அதே மாதிரி அனுமதிகள் வாங்குறது சம்பந்தமாக இங்கே ஒரு பெரிய பயிலரங்கம் நடக்குது. அதை நான் துவக்கி வச்சிருக்கிறேன். தொழில் முனைவோருடைய முன்னேற்றத்துக்காக மகேஸ்வரி மேடம் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ என்ன சொல்லுது, $1.5 trillion அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை 2036 இந்தியா டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க, தமிழ்நாடு டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய $4000 $20,000 மாறும். கிட்டத்தட்ட சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகள் மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறக்கூடிய ஒரு திட்டத்தை கவர்மெண்ட் வகுத்திருக்கிறாங்க. இந்த லாக்அப் டெத்துங்கிறது வெள்ளக்காரன் காலத்தில் இருந்தே இது பெருமளவில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, இது பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில நிகழ்ச்சிகள் ரொம்ப மனதை நோகடிக்கக்கூடிய வகையில் நடக்குது. இது இந்த பர்டிகுலர் நிகழ்ச்சி எப்படி நடந்தது, இது காவலர்கள் தாக்கி தான் இறந்தாங்களா, இல்லை இயற்கையிலே அவருக்கு உடம்பு முடியலையா, இல்லை மயக்கம் போட்டு விழுந்த தலையில் அடிபட்டு இறந்தாரா, நமக்கு தெரியாது. இப்போவும் இருக்குது. ஆனால் பெருமளவில் நமது காவல்துறை கட்டுப்படுத்திட்டு தான் இருக்குது. நீங்கள் ஓப்பனாக எங்கேயாவது பார்க்க முடியுமா? போதைப் பொருளை பார்க்க முடியாது. சில நாடுகளில் ஓப்பனாக கடை வச்சு வைக்கிறாங்க, அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நமக்கு ரொம்ப இதை பற்றி பெருசாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. எல்லா காலத்திலும் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் காவலர்கள் அதை கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. பெரும் நடவடிக்கை எடுத்தாங்க.